ஹாய் சிலக்குட்டீஸ், மத்தியானம் 3 மணி ஆகிட்டு நான் வந்துட்டேன். டட்டக்கா டமுக்கிட்டக்கா நான் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸை எப்படி மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தீங்க. அந்த சிஸ்டர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியவே செய்யாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் எப்பவும் போல தான் ஒரு ரிக்வஸ்ட்டு, என்னது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்டாக பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளே நினைப்பாங்க, 2 மாதம் 2 சிலிண்டர் ஒரே மாதத்தில் காலியாச்சு, இது என்னடா செய்யுது, எப்படா என் புருஷன்ட்ட சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு பாட்டு வரும். காலி நான் காலி, இப்போ நான் காலின்ட்டே வந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் யோசிக்க வேண்டாம், அந்த பாட்டு மைண்டில் வரவும் வேண்டாம். இதுக்கு தான் நான் ஒரு முக்கியமான புது டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளுக்கு நாளாக நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோப்பா, ஆனால் அந்த சிலிண்டரோட விலை மட்டும் சும்மா கண்ணா அப்படின்னா நிறுது. இது யாரை குறை சொல்ல, நான் பாட்டை அவரை பார்த்து குறை சொல்லுவேன். உடனே அந்த தம்பியை பார்த்து உடனே சொல்லுவீங்க, நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க, ஸ்டாலினுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு 2-3 பேர் கேட்டீங்க. ஸோ அதனால் ஸ்டாலின் அண்ணனே இழுக்கல, மோடி தம்பியையும் நான் இழுக்கல. 2 அண்ணனும் வேண்டாம், ஒரு தம்பியும் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன். ஆனால் வேறு வழியில் இவங்க 2 பேர் பண்ண வேலை தானே இப்படி விலை கூடி போச்சு. எனக்குலாம் விவரம் தெரியும் போது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு முதல் சிலிண்டர் வரும்போது 350 ரூபான்னு வாங்கினோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் முதல் சிலிண்டர் வாங்கும்போது என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் வாங்கும்போது கரெக்டாக 350 ரூபா. எங்கள் அப்பா போய் அடைச்சிட்டு வருவாங்க. 2 சிலிண்டர்லாம் கிடையாது, ஒரு சிலிண்டர் தான். ஒரு சிலிண்டர் காலியாகணும் 350 ரூபா கொடுத்து அடைச்சிட்டு வருவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ டிப்ஸுக்குள்ளே போயிடலாமா? குக்கரில் சமைக்கும்போது கண்டக்டர் மாதிரி சும்மா விசில் அடிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கண்டக்டர் மாதிரி அடிச்சுட்டே இருந்தோன்னா அவருக்கு வந்து காசு கிடைக்கும், நமக்கு வந்து காசு போகும். ஸோ அதனால் விசில் அடிக்காமல் இப்போ ஒரே ஒரு விசில் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை அப்படியே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் பேசாட்டு அமைதியாக போய் உட்காந்து டிவி பக்கம் உட்காந்துருங்க. 5 விசில் வரும்போது கணக்கு மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சீக்கிரத்தில் கேஸ் வந்து காலியாக போகாது. ஏன்னா ஒரு 5 விசில் வர்ற இடத்துல இதில் வந்து 3 விசில் வந்தாலே போதும், சும்மா பஸ்பமாக வந்துடும் பருப்பெல்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, பாத்திரம் கழுவுனா உடனே சட்டி தூக்கி அடுப்பில் வச்சுருவாங்க சில பேர். எங்கள் அம்மாவே அப்படி வச்சுக்கிறது நான் பார்த்துருக்கேன். கழுவணும், இந்த சைடு சிங்கில் கழுவணும், அந்த சைடு தூக்கி ஏற்றணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மண்டபத்தில் இருக்க கொண்டையை மறந்துடுற மாதிரி தான். ஏன்னா கேஸ் ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிடும். ஏன்னா 1 நாள் 2 நாள்னா கூட நமக்கு வந்து 15 நாள் 20 நாள் எக்ஸ்ட்ரா வர கேஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்புறம் 45 நாள்லாம் வராதுங்க, 30 நாளில் முடிஞ்சிடும். ஸோ அதனால் பாத்திரம் கழுவின உடனே சட்டி தூக்கி அடுப்பில் வைக்கவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்க குழம்பு அப்படியே தூக்கிட்டு வந்து கேஸ்குள்ளே வைப்பாங்க பாருங்கள். அப்படிலாம் வச்சுனா சோழி முடிஞ்சிடும். ஆமாங்க, ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சோன்னு வைக்கலாம், அது ஏற்கனவே கூலிங்காக தான் இருக்கும். கூலிங்கை தூக்கிட்டு வந்து ஹீட்டு மேலே தூக்கி வச்சோன்னா என்னத்துக்காகும்? திருப்பி இந்த கூலிங் எல்லாம் போய் அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே கேஸை பிடிச்சி இழுன்ட்டு இழுத்துருவாங்க. சர்ன்னு இழுத்துரும். அந்த சர்ன்னு இழுக்கிறத நீ குறைக்கிறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1/2 hour முன்னாடியே எடுத்து வெளியில் வைங்க. முதல்ல ஃப்ரிட்ஜிலே வைக்காதீங்க. அதை தான் நம்ம சொல்லுவோம். ஃப்ரிட்ஜ் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அது ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு தேங்காய் எடுத்து வைக்கலாம், ஒரு பால் பாக்கெட் தூக்கி போடலாம். அதுக்கு தான் நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதில் தோசை மாவு தூக்கி உள்ளே வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த என்னென்ன தேவையில்லாதோ அது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கிறது, அப்புறம் 2 நாள் கழிச்சு தூக்கி தூர போட வேண்டியது. இதுக்கு தான் அந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னோட ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 வாரத்துக்கு உண்டான பேஸ்ட்டு மட்டும் தான் இருக்கும். நான் ரொம்ப நாளைக்கெலாம் அரைச்செல்லாம் வைக்க மாட்டேன். பால் பாக்கெட் எடுக்கும். இந்த 3க்காக மட்டுமே எங்கள் வீட்டோட ஃப்ரிட்ஜ் வந்து உதவி கொண்டு இருக்கிறது. இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது, இனிமேலும் அப்படி தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இந்த அரைச்சி வைக்கிறது, சமைச்சு வைக்கிறது இதெல்லாம் நமக்கு வந்து சுத்தமாக செட்டே ஆகாது. அப்பப்போ அரைக்கணுமா, அப்பப்போ திங்கிறோமா, கழுவிடுவோமா, அப்படி தான் இருப்போம். நீங்களும் பிடிச்சிருந்தா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஒலை வைக்கிறாங்க தெரியுமா? இதுலலாம் எங்கள் அம்மா பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். உலை வைக்கும்போது சொல்லிக்கிடுவாங்க, நிறைய தண்ணி வச்சா தான் நமக்கு வந்து நான் ரொம்ப பறக்கத்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா இல்லையான்லாம் எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. ஆனால் உலை வைக்கும்போது எவ்வளோ தண்ணியோ அதை மட்டும்தான் வைக்கணும். அதை விட்டுட்டு தாமிரபரணியே என் வீட்டு பின்னாடி தான் ஓடுது அப்படிங்கிற மாதிரி குடங்குடமாக வச்சோன்னா குடங்குடமாக காலியாகுது, சிலிண்டராக காலியாகும். அப்படி தான் ஆகிக்கிட்டே இருக்கும் எங்கள் அம்மாவுக்குலாம். அந்த காலத்தில் வந்து நம்ம விறவடுப்பில் பொங்குறோமா, அதனால் நமக்கு அது வந்து தெரியாது. ஆனால் இப்போ வந்து விறவடுப்புலலாம் கிடையாது, ஃபுல்லாக சிலிண்டர் தான். ஃபஸ்ட்டாவது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற வேகத்துக்கு ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. நம்ம ராக்கெட் வேகத்தில் கூட உள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு வேகத்தில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம தான் கொஞ்சமாக கம்மியாக வச்சுக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அதான் வச்சுக்கணும். அதுக்காக நான் குக்கரில் போய் சோத்த பொங்கட்டாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. குக்கரில் சோத்த பொங்கினீங்கன்னா அவ்வளோதான், அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி. குக்கரை எதுக்காக படைச்சாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? எதுக்காக வந்துச்சு குக்கரு? ஏதாவது ஒரு அவசரத்துக்காக. நீங்கள் சோத்தெல்லாம் அதில் பொங்கினீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சோறை வந்து கண்டிப்பாக வடித்து சமைங்க. ஓகேவா? நாங்கள் இத்தனை வருஷ காலமாக வடித்து தான்ப்பா சமைச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வைக்கணும். அந்த நேரத்தில் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஆயிலை ஊற்றிட்டு கடுகுங்க கருவேப்பிலைங்க அதை எங்கே இதை எங்கன்னு ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது.
அந்த நேரத்தில் நம்ம வந்து டான்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட கேஸ் நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணி விட்ருவோம். ஸோ அதனால் அந்த நேரத்தில் டான்ஸ்லாம் ஆடாமல் கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எடுத்து கடற்கடன்னு போட்டோமா பொரிச்சனமா தள்ளுனமான்னு இருக்கலாம். அதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கேஸ் வந்து சீக்கிரத்தில் சோலியாயிரும். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு குழம்போ பாலோ அடுப்பில் வச்சுட்டு அப்போந்தான்ப்பா நமக்கு சிறுகடிக்க ஆசை, ஐயனார் துணை ஆசை, இது எல்லாமே வரும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா கரைஞ்சி தீஞ்சி கன்றாவியாக போயிடும். அப்புறம் நம்ம தான் அதை போட்டு மாங்குன்னு கழுவணும். நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி மாங்குன்னு நம்ம தான் இடிகளில் போட்டு இடிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னத்தை அடுப்பில் போடுறீங்களோ அதை ஒன்றும் பாருங்கள், இல்லையா சிம்மில் வச்சுட்டாவது போய் உட்காந்துட்டு வாங்க. அதை விட்டுட்டு அடுப்பில் போட வேண்டியது அங்கே ஓட வேண்டியது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கக்கூடாது. அடுப்பில் வச்சோமா ஒரு 5 நிமிஷம் ஆகுமா அந்த நேரத்தில் இது பண்ணுங்கள். அப்படியே இல்லை இன்னொரு டிப்ஸ் சொல்கிற பாருங்க. இப்போ சிறுகடிக்க ஆசை தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் கரெக்டாக நாடகம் போடும்போது சூடு பண்ணக்கூடாது. அந்த நாடகத்துக்கு நடுவில் விளம்பரம்னு ஒன்று வரும் தெரியுமா, அந்த விளம்பரம் வரும்போது போய் சூடு பண்ணிட்டு வந்தோம்னா 5 நிமிஷம் பக்கத்துலேயே நிற்கணும், சூடு பண்ணி வச்சுட்டு தூரணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நாடகம் பார்த்த மாதிரியே ஆயிடுச்சு, நமக்கு வந்து சிலிண்டர் சேவ் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. எப்படி ஐடியா? நெக்ஸ்ட்டு கேஸ் பர்னரை முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். கேஸ் பர்னரை பார்த்தீங்கன்னா ஒரு கூட அழுக்கு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வாங்கும்போது வெங்கல கலரில் இருக்கும், அதை தூசு தட்டி எல்லாம் கழுவும் போது தான் தெரியும் அது என்ன கன்றாவி கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அதை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸாவது அது நல்லா ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சி கழுவி சுத்தமாக பல்ல கட்டுற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் கேஸ் வந்து ஈஸியாக சேவ் ஆகும். இன்னொன்று, தட்டையாக உள்ள சட்டியை தான் யூஸ் பண்ணுங்கள். சில பேர் வந்து குறுகலாக இருக்கும் தெரியுமா, குட்டி குட்டியாக, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. தட்டையானா உங்களுக்கு புரியுதா, ஃப்ளாட்டாக இருக்கணும் அடிப்பாகும். அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஒரே இடத்துல வந்து சூடு ஏறும். அதை விட்டுட்டு குட்டியாக இருந்துச்சுன்னா இங்கேயும் மேலே கீழேயும் வந்து இருக்கும். முக்கியமாக ஜன்னலை வந்து திறந்து வச்சுட்டு தான் சமையல் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஜன்னலை வந்து நீங்கள் திறந்து வைங்க வேண்டாங்க, ஆனால் ஓவராக காற்று இருக்கும்போது திறந்து வைக்காதுங்க. ஏன்னா கேஸ் அதுவே இழுத்துட்டு ஓடி போயிடும். சரியா, காற்று கேஸ் இழுத்துட்டு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் ஜன்னலை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அரிசியோ பருப்போ நம்ம ஊற போடுறதுக்கு முன்னாடி உலைய வச்சு அரிசியை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இல்லை நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உலைய வச்சதுக்கப்புறம் தான் அரிசியை போட்டுக்கிட்டு நிற்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ 1/2 hour வேகிற அரிசினா 1 hour ஆகும். ஏன் சில இப்போ வர்ற அரிசியெல்லாம் 1 மணி நேரத்துக்கு மேலே தாண்டியே வேகுது. ஸோ அந்த மாதிரி அரிசியெல்லாம் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. தலைகீழெல்லாம் நீங்கள் இன்னும் குதிக்கவே வேண்டாங்க. கரெக்டாக அதை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரத்தில் வேக வேண்டியது ஒரு 1/4 மணி நேரத்தில் வெந்துடும். அப்படி 1/4 மணி நேரத்தில் வெந்துருச்சுன்னா யாருக்கு லாபம்? நமக்கு தானே. அதனால் எப்போவுமே அரிசி பருப்பை நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சுண்டல், கடலை, பருப்பு இதெல்லாம் வேக வைப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேக வைக்க மறந்து போய் கொரட்டை விட்டுருவோம். அப்படி கொரட்டை விட்டுட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா அதை வந்து நம்ம ஊற வைக்க நேரம் இருக்காது. ஆனால் ஸ்கூலுக்கு வந்து மணி டிங்குன்னு அடிச்சிடும். அப்போ என்ன பண்ண முடியும்? அவசரமாக குக்கரில் வச்சு ஒரு 10 விசில் போட்டு விட்றா தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்ருவோம். அந்த மாதிரி தான் மெயினாக போடவே கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் சாப்பாடெலாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செம்பு வெந்நியை போடுங்க. ஒரு செம்பு வெந்நியை எடுத்து ஹாட் பாக்ஸில் ஊற்றி அதில் இந்த சுண்டலை ஊற போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்து பாருங்களேன், சும்மா வேறு லெவலில் வெந்துடும். அப்படியே இல்லையா, வடச்சட்டியில் போட்டு கொஞ்சம் நேரம் வருன்னு வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா விசில் வச்சிங்கன்னா எப்போவும் போடுற அதே விசிலையே சூப்பராக வந்துடும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், கேஸ் வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ ஆன் த வேல வந்துக்கிட்டே இருக்கார் தலைவர். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் லைக்கையும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபையும் பண்ணிவிட்டு கமெண்ட்டையும் தட்டி விட்டுறணும். இதுதான் உங்களுடைய மெயின் வேலை. நான் வந்து இது எவ்வளோத்தையுமே சொல்லித்தர மாட்டேன். நீங்கள் எவ்வளோத்தையுமே இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு வந்து கமெண்ட்டை பண்ணிவிட்டு லைக்கையும் பண்ணி விடுவீங்களா? ஓகேவா? இப்போ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் நாளைக்கு வருவேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்மா.